மன கஷ்டமான சூழல். நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற சகோதரி, நம்ம சொந்தக்காரங்களும் நிறைய அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விடும்போது நமக்கும் கண்ணீர் வருது. வரலன்னா அவன் மனுஷனே கிடையாது. மகேஷ் பொய்யாமொழிக்கு வராமல் இருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க சில பேர் நினைக்கலாம், அரசியலை இழுத்து பேசுகிறோம்னா அரசியலை இழுத்து பேசினா தான் நமக்கு தீர்வு. ஒவ்வொருத்தரும் சொன்ன குறையே போதும். இப்போ இந்த கஷ்டத்தை வெளியில் உலகத்துக்கு கொண்டு போகிறது இப்போ உங்கள் தொலைக்காட்சி கையில் தான் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சு படிக்கலை, பேடில் வச்சு படிக்கலை, எல்லாம் அவங்க மனசுலேருந்து வந்த வார்த்தைகளை நம்ம எல்லாரும் கேட்டோம். இன்னும் எல்லாருமே பேசியிருப்பாங்க, நமக்கு நேரம் இல்லை. அவங்க சொல்கிற ஒருத்தர் சொல்கிறதான் எல்லாரும் சொல்கிறது. கடைசியாக அவங்க சொன்னதை கேட்டிங்களா? ஏற்கனவே இந்த ஆசிரியர் தேர்வு யாருங்க நடத்துகிறா? இந்த ஆசிரியர் தேர்வு என்ன பாகிஸ்தானில் நடத்துகிறாங்க? நம்ம தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க எக்ஸாம் நடத்துகிறதா எக்ஸாம் எழுதுகிறாங்க. தேர்வு வாரியம் என்ன மண்ணாங்கட்டிக்கு வச்சுருக்கோம்? ஆசிரியர் தேர்வுக்கான தகுதி உடையவர்கள் இந்த தேர்வில் எழுதி வெற்றி பெறலாம். அவங்க என்ன பண்ணணும்? 10th பாஸ் பண்ணணும், +2 பாஸ் பண்ணணும், டெட் எக்ஸாம் எழுதணும், அப்புறம் ஒரு நியமன பரீட்சை ஒன்று, அது ஒரு தேர்வு எழுதணும். இது எல்லாத்தையும் எழுதி முடித்தவங்க வேலை கொடுன்னா அதுக்கு வேலை கொடுக்க வக்கில்லை. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம், கல்வித்துறையில் 3 லட்சம் ஆசிரியர்கள் புதுசாக போட போகிறோம். இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் வரிசையாக வருது. இவங்க எண் 177. யாருக்கெல்லாம் ஒரு நம்பர் கொடுத்தாரோ அவங்கெல்லாம் இப்போ கைதிகள் மாதிரி இருக்காங்க. 177 வேலை கேட்டு போராடுகிற ஆசிரியர்கள். ஒருத்தர் 311 வேலை கிடைச்சிருச்சு சம ஊதியம் கொடுன்னு கேட்குற ஆசிரியர்கள். ஒரு 356 நிரந்தரமாக எங்களை வேலையில் பணி கொடுங்கள் என்று சொல்லுகிற செவிலியர்களுக்கு போராட்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாள எண் மாதிரி தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்டு ஒன்றை கூட செய்யாமல் 90% நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. சாமானிய மக்களுக்கு சொன்னதை செய்யலை, ஆசிரியர் பெருமக்களுக்கு செய்யலை. சரி, மற்றவங்க பிரச்சனையை விடுங்க சார், இவங்க பிரச்சனை ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், அவங்க பிள்ளைங்களே வேலைக்கு போயிட்டாங்க சார். சரி, ஒரு முறை ஒரு வயசை நிர்ணயிக்கிறீங்க, அதில் ஒரு புதிய சலுகை கொடுத்துருக்கிறார் முதலமைச்சர். உங்கள் தேர்வு சான்றிதழுக்கு வாழ்நாள் உரிமை இருக்கிறது, நீங்கள் வாழ்நாள் போல அதை பயன்படுத்தலாம். வேலையே கிடைக்காம வாழ்நாள் வந்து வச்சு நாக்கோலிக்குவா சார்? இவர் பார்த்திபன் இருக்காரு, இவர் வாழ்நாள் முழுவதும் இந்த தேர்வினுடைய வெற்றி தன்மையை கையில் வச்சுட்டு நான் வெற்றி பெற்றுட்டேன் எனக்கு வேலை கொடுன்னு கேட்டே சாகணுமா? அதுக்காக வாழ்நாள் உரிமை சர்டிஃபிகேட்டு? அப்போ நீங்களே திட்டமிட்டு தான் தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் செஞ்சுட்டேன்னு சொல்கிறதுக்கு, ஏமாத்துறதுக்கு, மோசடிக்கு தான் இந்த வாழ்நாள் உரிமை சர்டிஃபிகேட். எதுக்கு சார்? தட்டை கையில் கொடுத்துட்டு சோறு போடுறான்னா தட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்ன மாதிரி இருக்குது சார். ரொம்ப அராஜகம். நாங்கள் இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டோம். எங்கள் தலைவர்கிட்ட சொல்லி 21,500 பேரையும் ஒரு இடத்துல கொண்டு வருவாங்க சார். அதுக்கு பார்த்திபன் பொறுப்பு. மற்ற நான் இது அரசியலுக்காக பேசலை. 21,500 பேரையும் ஒரு தளத்துக்கு கொண்டு வந்து இந்த ஆட்சி என்ன செய்ய போகுதுன்னு ஒரு கேள்வி கேட்போம். ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு வைக்கிறீங்க, ஒரு முறை எழுதுறாங்க. இல்லைங்க அதெல்லாம் சிலபஸ்லாம் மாறி போச்சு, இன்னும் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் புது சிலபஸ் மறுபடியும் எழுது. சரி, மறுபடியும் எழுதுகிறோம், மறுபடியும் பாஸ் பண்ணுறோம். 2வது தேர்வு முடிஞ்சு ஒரு 4 வருஷம் வேலை கொடுக்குற ஏமாற்றி மோசடி பண்ணிட்டீங்க. அப்புறமே என்ன பண்ணுறீங்க? 3வது ஒரு தேர்வு எழுதுங்க, சிலபஸ்லாம் மாறி போச்சு. அவங்களும் எத்தனை வட்டம் தான் சார் மைண்டையும் உள்ளத்தையும் திறமையும் டியூன் பண்ணுவாங்க? ஓய்வு பெற வேண்டிய வயசுல மறுபடியும் தேர்வு எழுத சொல்றீங்களே, இது என்ன சார் நியாயம்? என்ன நியாயம்? ஓய்வு பெற வேண்டிய நேரத்தில் திருப்பி அவங்கள பரீட்சை எழுத சொல்றது என்ன நியாயம் சார்? உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது இது இருக்குமா சார்? 21,500 குடும்பத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சர். சகோதரி சொன்னாங்க, முதலமைச்சர் பார்க்கணும், மகேஷ் பொய்யாமொழி பேசணும். மகேஷ் பொய்யாமொழி இல்லை, பொய் சொல்கிற மொழி.
என்னைக்குமே அவர் உண்மையை சொன்னது இல்லை, உண்மையை பேசுறது இல்லை. சகோதரி வந்து பார்க்கணுங்கிறாங்க, உங்களை தேடி வருவாங்க. இன்னும் 3 மாசம் தேர்தல் இருக்கு, உங்களை தேடி வருவாங்க, தேடி பொய் சொல்லுவாங்க. மீண்டும் மக்கள் நல பணியாளர்கள், நிரந்தரமாகப்பட வேண்டிய ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், இப்போ நீங்கள் வேலை கட்டுக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் பொய் சொல்லி ஏமாத்தியாச்சு. இவங்களுக்கு வந்து சரி இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தா எவ்வளோ சம்பளம்? இன்றைக்கி சிறப்பாசிரியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு தான் சம்பளம் கொடுக்குது. தமிழ்நாடு அரசு 1 பைசா கொடுக்கலங்க. எல்லாரும் முன்னாடி தொலைக்காட்சி முன்னாடி சொல்கிறேன், சிறப்பாசிரியர்கள்னு இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ஆசிரியர்களுக்கு 100% மத்திய அரசு சம்பளம் கொடுக்குது. இவங்க ஒன்றுமே கொடுக்கல. அவங்களும் போராடுறாங்க, நிரந்தரம் பண்ணுங்க. மத்திய அரசா பண்ண முடியும்? அதுவும் கிடையாது. அடுத்து இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி 3.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடனுங்க. இப்போ ஏறத்தாழ 10 லட்சம் கோடி கடனை நெருங்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி 20,000 பேருக்கு வேலை கொடுத்து மாதம் 20,000 சம்பளம் கொடுக்கறதுல இந்த அரசாங்கத்துக்கு என்னங்க நட்டம்? நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க. அப்போ இத்தனை லட்சம் கோடி ஏன் கடன் வந்துச்சு? நீங்கள் பொய் சொல்லி பொய்யான திட்டத்துக்கெல்லாம் செலவழிச்சு கடன் சொல்லி மக்கள் தலையில் வேலையே கிடைக்காம 4 முறை தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு எழுதி வேலையே கிடைக்காத உங்கள் தலையிலையும் 1.5 லட்சம் ரூபா கடனை தமிழ்நாடு அரசு புதுசாக ஏற்றி வச்சிருக்கு. இதுதான் இவங்க செய்த சாதனை. இந்த சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். அதாவது சம ஊதியம், சம வேலை, அந்த கஷ்டம் வேறு, பணி நிரந்தரம் வேறு, அது நிறையா இருக்குது. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம். ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, பல இடத்துல ஆசிரியர் பற்றாக்குறை. ஓராசிரியர் பள்ளி இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கோமே, அங்கே 2 ஆசிரியர் போட்டால் அவங்க பிரச்சனை ஒரே நாளில் முடிஞ்சிருச்சுங்க. பல பள்ளிக்கூடம் 211 பள்ளிக்கூடங்களை மூடி வச்சுருக்கீங்களே, அதெல்லாம் ஒழுங்காக திறந்து மாணவர்களை சேர்த்தா இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாதா? 200 பள்ளிக்கூடத்துக்கு ஏறத்தாழ 1000 பேர் கொடுக்கலாம். எத்தனை பள்ளிக்கூடங்கள்? ஒரு பக்கம் தனியார் கல்விக்கூடங்கள் அப்படியே தொழில் வளம் பெருகிட்டு போயிட்டே இருக்கு, ஒரு பக்கம் அரசு பள்ளிக்கூடங்கள் தேஞ்சு போயிட்டே இருக்கு. இப்படி தகுதி தேர்வு நடத்தின 4 முறை தமிழ்நாட்டில் தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ண இவங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை கொடுக்காம எந்த மாநிலத்தில் சார் வேலை கொடுப்பான்? அவங்களுக்கு எவ்வளோ மன அழுத்தம்? ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேங்கிறாங்க. இந்த பதிவையெல்லாம் நீங்கள் மக்களுக்கு கொண்டு போகணும் சார். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தம்பி பார்த்திபன் அவர்கள் இன்னும் பாருங்கள், அவர் நாங்கள் டெம்பரவரி சார், நாங்கள் ஆசிரியர் சார், நாங்கள் டெம்பரவரி சார். அவங்களுக்கு வேலையே இன்னும் கிடைக்கல. ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்றதுனால ஆசிரியராக தங்கள் மனசில் கனவு கண்டு அந்த கனவு நிறைவேறாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சார். எவ்வளோ வேதனையான விஷயம். ஆனால் இப்போ கேட்ட ஒரு ஆசிரியர், அந்த அக்காவை கேட்ட ஆசிரியர், சகோதரியை கேட்ட ஆசிரியர், ஆசிரியர் நீ எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற? சொந்தக்காரன் கேட்டால் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? வேதனையான ஒரு துயரமான இந்த பணித்தேர்வு. 21,500 பேர், 2,400 பேர். எத்தனை வருஷம் கழிச்சு? சகோதரி சொன்னாங்க 13 வருஷம் கழிச்சு 2,300 பேர். இதுதான் தேவையா சார்? கடற்கரையில் 84 கோடிக்கு பேனா வைக்கிறேங்கிறீங்க. உங்கள் சுய விளம்பரத்துக்கெல்லாம் பணத்தை அள்ளி வீசுறீங்க. அதெல்லாம் இந்த மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க. ஏன் நீங்கள் கொடுக்குற பொங்கல் பரிசு அரிசி வெல்லம் பருப்புக்கோ எல்லாம் கையேந்திட்டு நிற்க நினைக்கிறீங்களா நாட்டில்? அப்போ படித்தவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள்னு மோடி அவர்கள் பிரதமர் அவர்களை உயர்த்தினா அதை போய் ஏமாற்றி அதை கெடுக்க பார்க்குறீங்க. நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு ஒரு சாதாரண கிராமத்தில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு 100 நாள் சம்பளம் கொடுக்குறத 125 நாள்னு மோடி அவர்கள் கொடுத்தா வேண்டாங்கிறீங்க. சுயநலத்தோடு ஆட்சி நடத்துறீங்க. கடைசியில் ஓட்டுக்கு ஏதாவது செலவழித்து ஜெயிச்சிடலாம் நீங்கள் திட்டம் போடுறீங்க. இவங்க பாவம்லாம் உங்களை சும்மா விடாது. சார். ரொம்ப கஷ்டம். 21,500 பேருக்கும் வேலை கொடுக்கணும், ரொம்ப சாதாரணம் சார். அவ்வளவு துறைகளில் அவ்வளோ வேலைகள், காலி பணியிடங்கள் 3 லட்சம் பேர் இருக்காங்க சார். காலி பணியிடங்கள் 3 லட்சம் பேர் இருக்காங்க எல்லா துறையிலையும். 40,000 டாக்டர்ஸ் ஷார்ட்டேஜ். அதான் அங்கங்கே ஆயா வேலை பார்க்குறவங்க ஜவஹர்பேட்டையில் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்களாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. இவங்களால் எவ்வளவு பயன்படுத்தலாம், அரசு வளர்ச்சிக்கு எத்தனை திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். அதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் கருணை கூர்ந்து, எதிர்கட்சியெல்லாம் கேட்பாங்கங்கிறது இல்லை, அவங்க போராடுறாங்கன்னு இல்லை. இப்போ இங்கே பேசின 10 பேர் வீடியோவை முதலமைச்சர் பார்க்கணும் சார்.
அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் சார் தொலைக்காட்சி. அதை பார்த்தாலாவது உங்களுக்கு மனசு இறங்கட்டுமான்னு பார்ப்போம். அப்போ 4 வருஷம் 5 பரீட்சை எழுதி முடிப்பீங்க. கடைசியில் உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, தயவுசெய்து 60 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்கன்னு அவங்கள அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு திமுக அரசு திட்டம் போடுதா? யோசிச்சு பாருங்க. அப்போ எதுக்கு நீ தகுதி தேர்வு நடத்துகிற? எவ்வளோ ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கு படித்து நேரத்தை ஒதுக்கி 1 முறை 2 முறை 3 முறை 4 முறைன்னு பரீட்சை எழுதி இப்படி காத்திருக்க வைக்கிறது மிகப்பெரிய கொடுமை. அவர்களுக்கு உரிய வேலை கிடைக்கணும். பார்த்திபன் அவர்களுக்கு இங்கே இருக்கவங்க சொல்கிறேன், அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் சொல்லி பாஜக உங்களுக்காக மிகப்பெரிய முன்னெடுப்பு 1 மாதத்தில் எடுக்கும். அந்த போராட்ட களத்தில் கட்சி கொடியே இருக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு அந்த போராட்டத்துக்கு வரணும். எந்த ஊரில் வச்சாலும், அது நம்ம எல்லா தமிழ்நாட்டுக்கு நடுவில் வச்சா மதுரையோ திருச்சியோ கூட நம்ம வச்சுக்கலாம். தலைவர்கிட்ட கேட்குறோம், இது உங்களுக்கான போராட்டம். எந்த ஊர்னாலும் வர்றீங்க. இது எந்த ஊர் நல்லது? எல்லாரும் குடும்பத்தோட அந்த போராட்டத்துக்கு வரணும். அது உங்கள் குரலை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு எடுத்து காட்டுகிற போராட்டமாக இருக்கும். எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரனோட பேசி விரைவில் பார்த்திபன் அழைத்து நாங்கள் அந்த தேதியை அறிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றி. கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. திமுக ஆட்சிக்கு கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயம் எங்கள் தலைவர் இந்த பார்த்திபன் எங்களுக்கு இந்த கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த கோரிக்கையில் மிக தெளிவாக அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் எழுதியிருக்காங்க. இது அப்படியே சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் எடுத்து சொல்வார். அப்படியே எடுத்து சொல்லுவார். ஏன்னா சட்டமன்ற பாஜக குழு தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் இருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இடத்துல 80% பெண்கள் தான் இருக்காங்க. என்ன பாவங்க இது? பெண்களை இப்படி கொடுமைப்படுத்திட்டு பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறேன்னு 1000 ரூபா கொடுத்துட்டு அவங்க வீட்டில் 10,000 ரூபா டாஸ்மாக் கடையில் பிடிக்கிட்டு போகிறது தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா பெண்களுக்கும் கொடுக்கலங்க, 50% தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 1,60,00,000 பேர் கொடுக்கல. அவங்களாம் குடும்ப பெண்களை இல்லைன்ட்டாங்க. அதனால் இந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் நாங்கள் நிச்சயமாக எங்கள் தலைவர் கொடுப்பாரு. அதுக்கு நான் இப்போ உறுதி கூறுகிறேன். அரசு ஊழியர்களோட நீண்ட நாள் கோரிக்கையா அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்கு, அதை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதில் அவர் சொல்லும் போது என்னை நம்பி வாக்களிச்ச எல்லாருக்குமே நான் இது பண்ணியிருக்கேன், கைவிடக்கூடாதுன்னு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசியிருக்காரு. அப்படிதான் பேசுவார். அது லேசாக சாயம் பூசியிருக்காங்க. புதிய ஓய்வு திட்டத்துக்கு கொஞ்சம் சாயம் பூசியிருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் அது கிடையாது. நீங்கள் நிருபர்கள் முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். பழைய ஓய்வூதிய திட்டம் வேற. புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி 10% சேர்த்து அதுக்கு பிறகு 50% ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்குறதையும் அவங்க மனைவிக்கு அந்த 50%லையும் 60% கொடுக்குறதையும் கொடுக்குறாங்க ஒழிய பழைய ஓய்வூதிய திட்டம் படி மொத்த பணமும் அவங்க கைக்கு போகிறதில்ல. சார், தமிழ்நாடு அரசாங்கம் 10 லட்சம் கோடி கடன். உங்களை நம்பி ஆசிரியர்கள் பணத்தெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டா நீங்கள் எப்போ கொடுப்பீங்க? போக்குவரத்து தொழிலாளர் இன்னும் பென்ஷனுக்கு வயசானவங்களாம் அங்கே வல்லவன் சாலையில் போராட்டத்தை நம்மெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். இன்னும் பாவம் 70 வயசு 80 வயசு போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் தரையில் உருண்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நடக்குது சார், தினசரி நடக்குது சார். பல்லவன் சாலையில் 7,000 கோடி எங்கள் பணம் எங்கே போச்சுன்னு தெரியலைங்கிறாங்க. அந்த மாதிரி ஆசிரியர் பணத்தை வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் இது ஏமாத்துற வேலை சார். இதை சில பேர் ஆதரிக்கலாம், சில பேர் எதிர்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லாட்டி உங்கள் தேர்தல் வாக்குறுதியிலேருந்து நான் தோத்துட்டேன்னு சொல்லுங்கள். வேறு எதிர்க்கு சொல்லு தம்பி. ஓகே, நன்றி. சரி, ஓகே ஓகே. ஓகே. நாங்கள் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரையிலும் நாங்கள் தமிழ்நாடு அரசின் அனாதை ஆசிரியர்களாக தான் நாங்கள் இருக்கிறோம்.
அனாதைகள் மாதிரி தான் இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பக்கமும் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கரூர் சம்பவம் ரீசெண்டாக நடந்துச்சு, 40 உயிர்கள் போச்சு. உடனே முதலமைச்சர் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவர் ஆறுதல் தெரிவித்தார், நிவாரணம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணினாங்க. ஆனால் எங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு நாளும் கரூர் சம்பவம் மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. எங்கள் ஆசிரியர்கள் பல பேர் தற்கொலை அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு ஈடுபட்டு போயிட்டே இருக்காங்க. இது உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா எங்களுக்கு பணி நியமன ஆணை, நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நியமன ஆணை கொடுக்கணும் அப்படின்னு நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டே வரோம். எங்க கோரிக்கையை நிறைவேற்றணும். இங்கு வருகை புரிந்துள்ள பாஜகவின் முக்கிய தலைவர், மாநில துணைத் தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் கரு நாகராஜன் அண்ணா அவர்களுக்கு ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக முதலில் நன்றி கடனை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். மேலும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துள்ள மரியாதைக்குரிய பாஜகவின் அண்ணன் வீர திருநாவுக்கரசு அண்ணன் அவர்களுக்கு, ஓபிசி மாநில செயலாளர் அவர்களுக்கு நன்றி கடந்த கடமைப்பட்டுள்ளது. மேலும் இங்கு வருகை புரிந்துள்ள இந்த விழாவிற்கு முக்கியமாக அடித்தூளாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு ஆசிரியர்கள் முத்துராஜ் அண்ணன் அவர்களுக்கு ஆசிரியர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். மேலும் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கிரி அண்ணா அவர்களுக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும். காரணம், முதல்ல தமிழ்நாட்டில் நியமன தேர்வு எழுதுனதுக்கு முதல் அறிக்கை கொடுக்க மூல காரணமாக தலைவரிடம் கொண்டு சேர்த்தவர் அண்ணன் கிரி அண்ணா அவர்கள். அந்த நன்றி எப்போதும் மறக்க வேண்டும். மேலும் இங்கு வருகை புரிந்துள்ள பாஜகவின் முக்கிய தலைவர்களும் அனைத்து தலைவர்களுக்கும் மீண்டும் இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சார்பாக வரவேற்பை அளிப்பதோடு நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஒரு விஷயம், ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், யார் கேள்வி கேட்க போறாங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இந்த 2024 நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க ஏதோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்வு பெறல, 13 வருஷத்துல 4 தேர்வு பெற்றிருக்கோம். தேர்வு மட்டும்தான் வச்சாங்க, நியமனம் வைக்கல. தகுதி தேர்வு அடிப்படையில் நியமனம் இருந்தது ஒரு காலத்துல. ஆனா நியமன தேர்வு, நீங்க ஆசிரியர் தேர்வு படிக்கிறதுலயும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய 4-5 இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க. அங்க போய் படிச்சு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தா அவங்களுக்கு மட்டும் செலக்ட் ஆகுறதா ஒரு தகவல் வருது. இந்த 2400 பேர் யாருன்னு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்களா? அதுவே எனக்கு சந்தேகம் இருக்கு. அதனால போராடுவோம், வென்று காட்டுவோம். தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க தேவைக்கு இந்த திராவிட மாடல் அரசுகள்லாம் வேலைக்கு ஆள் எடுக்கிறது, தேவையில்லாட்டி நீக்கிறது, முதல்ல பணி நிரந்தரம் தரம்னு சொல்லி எடுக்கிறது, அப்புறமேல அதை செய்யறதே கிடையாது. அதை அப்படியே அமௌண்ட் விட்டுட்டு திருப்பி ஒரு 10,000 பேர் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது, அவங்களுக்கு அந்த உதவியை செய்யறது இல்லை. இதே மாதிரி செவிலியர்கள் இருந்து, மருத்துவர்கள் இருந்து, ஆசிரியர்கள் இருந்து பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. 2 வார்த்தை உங்க தேவை என்னன்னு சொல்லுங்க. சுருக்கமா 2 வார்த்தை பேசுங்க, என்னன்னு சொல்லுங்க. சார், நாங்கள் நிறைய படிச்சுட்டு தான் எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறோம். அந்த எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி கஷ்டப்பட்டு படித்து அதில் தேர்ச்சி அடைஞ்சிட்டோம். அது 10 வருஷம் காத்திருப்பார்கள். திருப்பி எக்ஸாம் வைக்கிறீங்க. முதல்ல 7 வருஷம் நீங்கள், அதுக்கப்புறம் லைஃப் டைம் வேலிடிட்டி நீங்கள், அதுக்கப்புறம் நிறைய வருஷம் பாஸ் பண்ணிட்டீங்க. 2013, 17, 19, 24 நிறைய தேர்வு எழுதிட்டோம். அப்புறம் கடைசி இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கான நியமன தேர்வு ஒன்று வச்சுங்க, அதுலேயே நாங்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டோம். இப்படி நிறைய தேர்வு எழுதிட்டே இருக்கோம் சார். நாங்கள் சகோதரி சொன்னதை பார்த்தீங்கன்னா
அவங்க பிள்ளைங்க பரிச்சை எழுதுறதை விட இவங்க தான் அதிகம் பரிச்சை எழுதுறாங்க. பிள்ளைங்களே கிண்டல் பண்றாங்க. நல்லா பாருங்க. இப்ப அவங்க சொல்லாத பாயிண்ட் பிள்ளைங்களே நாங்க படிக்கிற பிள்ளைங்களே நாங்க படிக்கிற காலத்துல நீங்களும் புக்குகளை வந்துட்டு இருக்கீங்க. நீங்க எப்பதான் படிச்சுட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் இந்த சகோதரி இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு தேர்தல் நேரத்துல மட்டும் வாக்குறுதி தருகிறாங்க. அப்ப அவங்க மனநிலையில எப்படி இருக்கும்? இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நமக்கு உதவி கிடைக்கும். எங்களோட 13 வருட வழியை நாங்கள் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டோம் சார். ஆனால் கேட்க வேண்டியவங்க வந்து கேட்கவே இல்லை. எங்கள் 13 வருட வழி என்ன, நாங்கள் ஏன் திரும்ப திரும்ப உங்களை நோக்கி ஓடி MP MLAன்னு ஒருத்தர் விடாமல் அத்தனை பேரையும் போய் பார்த்து மனு கொடுத்துருக்கோங்க சார். ஆனால் கேட்க வேண்டியவங்க வந்து கேட்கணும். என்ன எங்களுக்கான தேவை என்னங்கிறத சம்மந்தப்பட்டவங்க வந்து கேட்கணும் சார். கல்வித்துறை அமைச்சரும் முதல்வர் அவர்களும் எங்களை நேரில் பார்த்து ஏன் என்ன உங்களுக்கு என்ன தேவை, எதற்காக போராடி கொண்டே இருக்கீங்க, எதுக்காக எங்களை பார்த்து மனு கொடுத்துட்டே இருக்கீங்க, எங்களோட 13 வருட வழி என்ன அப்படிங்கிறத முதல்வர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் காது கொடுத்து கேட்கணும் சார். அதுக்கான வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் சார். படிச்சதை ஈவினிங் நான் வந்து ரீகால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா எங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கப்ப மறுபடியும் எக்ஸாம் வச்சிங்க அப்படின்னா இப்ப முடிச்சு வர்றவங்க அவங்க தான் போயிட்டே இருக்காங்க. நாங்க இப்படியெல்லாம் இருக்கிறோம். நீங்க மார்க் பேசிஸ்ல வந்துட்டு வேலை போடுறாங்க. அப்ப 100 வாங்கினவங்களுக்கும் நாங்க வந்து 75-80 எங்களால வாங்க முடியுது. அதுக்கு மேல எங்களால முடியல. ஞாபகம் சக்தி எங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கு. 45 வயசுல எங்களால அதுக்கு மேல மார்க் வாங்க முடியல. அப்படி இருக்கப்ப நீங்க மார்க் பேசிஸ்ல போடுறப்ப சின்ன பிள்ளைங்க தான் போறாங்க. நாங்க இப்படியே தான் உட்காந்துருக்கோம். எங்க பிள்ளைங்க எங்களை கேள்வி பண்ணுதுங்க, அம்மா இன்னும் 2 வருஷம் போடுங்க, நானே வேலைக்கு போயிடுவேன், நீங்க இப்படியே உட்காந்துட்டே இருங்க அப்படின்றாங்க. இதை நாங்க இந்த கஷ்டத்தை நாங்க எவ்வளவு நாளைக்கு தான் சார் பொறுத்துட்டே இருக்கிறது? எங்களுக்கு மறு எக்ஸாம் வரக்கூடாது சார். இந்த நாங்க பாஸ் பண்ண எல்லாருக்கும் வேலை போட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த எக்ஸாமே நியமன தேர்வுன்னு வைக்கணும். அதுக்கு ஒரு ஆர்டர் வரக்காக நீங்க எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் சார்.